வணக்கம் செய்தி சேகர் நேயர்களே. இன்றைய அரசியல் நிகழ்வு. அண்ணே, எனக்கு ஒரு சின்னதாக சந்தேகம். தமிழ்நாட்டில் 3 வதந்தி பரவிட்டு இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு சொல்கிறீங்களா? சொல்கிறேன் அண்ணா. ஒன்றும் இல்லை, அண்ணாமலை இப்போ புது கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையாக பொய்யாண்ணே? அதாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி போய் பேசிட்டு கண்டா போய்கிட்டு இருக்கு. அவருக்கும் பாஜகவுக்கும் ஏதோ முட்டிக்கிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. பார்த்தீங்கன்னா 100% பொய். அண்ணாமலை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா பாஜகவால் முக்கியமான பொறுப்பு கொடுத்து மாநில தலைவராக வச்சு அழகு பார்த்தவங்க வந்துட்டு இன்னும் போக போனால் தமிழ்நாட்டு முகமாக வந்து அறியப்படுறது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு. இன்னொன்று விஷயம் சொல்ல போனோம்னா அண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வட்டாரத்தில் வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைலாம் இருக்குது, நம்பிக்கை வச்சுருக்காங்க அண்ணாமலை மேலே. இது முழுக்க வதந்தியை தவிர்த்து இது உண்மை கிடையாது. பார்க்கணும். ஓ, அப்படிங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது முழுக்க வதந்தி தான். சரி, ஓகே. ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ ரஜினி வந்துட்டு இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்தாப்புல நிறுத்திட்டாப்புல. இப்போ திரும்பவும் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யாண்ணே? அதாவது ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதை இப்போ வந்து யாரோ வந்து கிளப்பி விடுறாங்க. அது உண்மை கிடையாது. பார்க்கணும் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தோன்னா தான் மக்கள் மன்றம் ஆரம்பித்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னது உண்மை தான். 2020 அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டாப்புல அந்த மக்கள் மன்றத்தையும் நற்பணி மன்றமாக மாற்றிட்டாரு. இப்போ முழு மூச்சா படங்கள் நடிக்கிறது மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. இது வந்து இந்த கேள்வி எல்லாமே கற்பனை வதந்தி மட்டுமே தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ சீமானோட கூட்டணி கணக்கு மாறுதா? அது என்னென்ன விஷயம்? அது 3வது சோசியல் மீடியாவுக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் வந்துட்டு இப்போ பெரிய கட்சியோட கூட்டணி போகிறான்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. யதார்த்தம் என்னென்னா, அதாவது அவர் தனித்து போட்டிக்கு எப்பயுமே உண்மையான விஷயம் பார்க்கணும். வந்துட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது, மத்திய கட்சிகளோட ஒரு கூட்டணி கிடையாது. எப்பயுமே அவர் மக்களுடைய கட்சியில் மட்டும் கூட்டணி வச்சிருக்காரு. பல மேடையில் கெட்டாக சொல்லியிருக்காரு. வந்துட்டு இப்போ வரைக்கும் அவரோட பாதையில் தனியாக களம் காணுது. அதனால சீமான கூட்டணி வைக்க போகிற பேச்சுக்கு இப்போதைக்கு இடமே கிடையாது.